இப்போ கதிர்வீச்சு அபாயம் இல்லை அப்படிங்கிறதுல இருந்தே நம்ம யுரேனியத்தை காப்பாத்தி இருக்கு ஈரான்னு புரிஞ்சுக்கலாம். அப்ப அமெரிக்காவுடைய திட்டம் வெற்றியா தோல்வியா? இல்ல, இது நீங்க அமெரிக்காவோட திட்டம் வெற்றியா அப்படின்றத விட இது ஒரு மெசேஜ வந்து கொடுக்குது ஈரானுக்கு. சோ அவங்களுடைய அணு ஆயுதங்கள் அவங்க அதை நோக்கி அவங்க போய் அணு ஆயுதத்தை நோக்கி போனாலும் எப்ப வேணாலும் அமெரிக்கா தாக்கும் அப்படின்றதுக்கான இது வந்துச்சு. ஏன்னா நீங்க ஒபாமா டைம்ல ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாடி பிளின் கிளின்டன் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான மிரட்டல்களை தொடர்ந்து அமெரிக்கா கொடுத்துக்கிட்டே இருந்தாங்களே தவிர இது வரைக்கும் ஈரான் அவங்க தாக்குனதே கிடையாது. இப்ப முதல் முறை அவ்வளவு பெரிய தாக்குதலை நடத்திருக்காங்க, அதுவும் வெற்றிகரமா நடத்திருக்காங்க. சோ வரக்கூடிய காலங்கள்ல ஈரானுடைய செக்யூரிட்டி பாலிசியில அவங்க அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்யறாங்க, அது ஒரு விஷயம். பட் முதல்ல அது எப்படி அமெரிக்காட்ட இருந்து பாதுகாக்கிறதுன்றத உறுதி செஞ்சுட்டு அதற்குண்டான தொழில்நுட்பத்தை ராணுவ யுக்திகளை கொண்டுட்டு தான் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் அவங்க வைக்க முடியுமே தவிர மீண்டும் அவங்க கஷ்டப்பட்டு ஒரு அணு ஆயுதத்தை உருவாக்குறாங்க, மீண்டும் அமெரிக்கா தாக்கி அளிக்கும் அப்படின்ற ஒரு சினாரியோ வரும்போது அது ஒரு பெரிய ஒரு இதை கொடுத்தோம். ஈரானை பொறுத்த வரைக்கும் இது அந்த அமெரிக்கா அப்படின்றது, அது குறிப்பா ட்ரம்ப், போரே விரும்பாத ட்ரம்ப், முந்தினத்து வரைக்கும் நோபல் பிரைஸை பத்தி பேசிட்டு இருந்தவங்க சடனா இந்த மாதிரியான ஒரு இது தாக்குதலை கொடுக்கறது அவங்களோட செக்யூரிட்டி பாலிசியை மிகப்பெரிய லெவல்ல ஒரு கொஸ்டின் மார்க்ல போடுது. இனி அவங்க மீண்டும் வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டு வந்தாதான் அவங்களோட அணு ஆயுதங்களை காப்பாற்ற முடியுமே தவிர இருக்கக்கூடியது அமெரிக்கா செய்யாது அப்படின்ற அந்த அந்த ஒரு உறுதிப்பட்ட ஒரு மனநிலையில அவங்களால போக முடியாது.